சொல்வேன். தாயின்மை தேடி அலைந்தேன், நிலையெல்லாம் நிஜம் என்று சொல்வேன். என்னாலும் மறவேன் உமது அன்பை. பாரம் மனதின்னோரம் வந்து வந்து சேரும், காரணம் ஏன் என்பாயோ. வானம் பூமி வந்து வந்து சொல்லும், தேவனை நீர் மறந்தாயோ. நீர் வருகையிலே உம் பாதையிலே என் வாழ்வும் முடிகிறது. உம் அருகினிலே சந்தோஷத்திலே என் வாழ்வும் தொடர்கிறது. நீர் வருகையிலே உம் பாதையிலே என் வாழ்வும் முடிகிறது. உம் அருகினிலே சந்தோஷத்திலே என் வாழ்வும் தொடர்கிறது. நீந்தன் பாதையின் ராகம், அதுவே எனக்கு ஒரு தாகம். நீந்தன் பாதையின் ராகம், அதுவே எனக்கு ஒரு ராகம். இந்நேரம் அறிவேன் உனது அன்பை. ஓ பாரம் மனதின்னோரம் வந்து வந்து சேரும், காரணம் ஏன் என்பாயோ. வானம் பூமி வந்து வந்து சொல்லும், தேவனை நீர் மறந்தாயோ. பாரம் மனதின்னோரம் வந்து வந்து சேரும், காரணம் ஏன் என்பாயோ. வானம் பூமி வந்து வந்து சொல்லும், தேவனை நீர் மறந்தாயோ. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. இம்மானுவேலின் இரத்தம் ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாடதோ, கல்வாரியிலே இதோ 5-6 கோடி ஓடுதோ.
பாவியான கள்ளனும் அவ்வூற்றில் மூழ்கினான். பாவ மன்னிப்பு ஆனந்தம் கண்டு பூரித்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. யாராயிருந்தாலும் அவருடைய இரத்தத்தினால் மீட்பு உண்டு, அவருடைய இரத்தத்தினால் விடுதலை உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. பாவியான கள்ளனும் ஊற்றில் மூழ்கினான். பாவ மன்னிப்பு ஆனந்தம் கண்டு பூரித்தான். பாவியான கள்ளனும் ஊற்றில் மூழ்கினான். பாவ மன்னிப்பு ஆனந்தம் கண்டு பூரித்தான். இம்மானுவேலின் இரத்தம் ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. கல்வாரியிலேயதோ, கல்வாரியிலேயதோ 5-6 கோடி ஓடுது. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. ஹல்லேலூயா. ஈட்டியாலே குத்தப்பட்ட இயேசு ரத்தமே, தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் ரத்தமே. ஹல்லேலூயா. ஈட்டியாலே குத்தப்பட்ட இயேசு ரத்தமே, தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் ரத்தமே. ஈட்டியாலே குத்தப்பட்ட இயேசு ரத்தமே, தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் ரத்தமே. இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாடுதோ, கல்வாரியிலேதோ 6 கோடி ஓடுது. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. ஹல்லேலூயா. ஆவியால் நிறைந்து தேவ சாயலாக்கினார், தூய இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூய இரத்தத்தாலே, அவருடைய இரத்தத்தாலே கழுவி நம்மை மீட்டுக் கொண்ட இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியால் நிறைந்து தேவ சாயலாக்கினார், தூய இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கினார். ஆவியால் நிறைந்து தேவ சாயலாக்கினார், தூய இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கினார். இம்மானுவேலின் இரத்தம் ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாடுதோ, கல்வாரியிலேதோ 6 கோடி ஓடுது. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. ஹல்லேலூயா. பாவி என்னில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளம் ஆழம் உயரம் இன்னும் வளர்ந்து செல்வதே. நாம் பாவியாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாம், ஆனால் நாம் பாவியாக இருந்தபோது தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்திற்காக, மனுக்குலத்தின் பாவத்திற்காக இந்த பூலோகத்திலே வந்து மனிதனாக அவதரித்து பாவ மன்னிப்பை பெற்று தந்து நம்மை அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. பாவி என்னில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளமாழம் உயரம் இன்னும் வளர்ந்து செல்லவே. பாவி என்னில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளமாழம் உயரம் இன்னும் வளர்ந்து செல்லவே. இம்மானுவேலின் இரத்தம் ஊற்றதோ, பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாடுதோ, கல்வாரியிலேயதோ 6 கோடி ஓடுது. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோட பாடல் தெரிந்த யாவரும் கரங்களை தட்டி பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே. ஹல்லேலூயா. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஹல்லேலூயா. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது இயேசுவரன் உன் காவலனாயிருந்தாரே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது இயேசுவரன் உன் காவலனா இருந்தாரே இயேசுவரன் உன் காவலனா இருந்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஹல்லேலூயா. சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. ஹல்லேலூயா. நம் வாழ்வில் வருகிற சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி முற்றிலும் நம்மை காத்து நம்மை வழி நடத்த வல்ல தேவன் நம்முடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை துதிசை மனமே துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் நன்றி மிகுந்த மனதோடே.
தாய் தந்தை தானும் ஏகமாய் உனை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்து இந்த உலகத்திலே நம்முடைய தாயோ நம்முடைய தகப்பனோ யாரும் நம்மை கைவிட்டாலும் நம்முடைய கைவிடாத நேசராய் இயேசு கிறிஸ்து நம்முடனே வந்து நம்மை வழிநடத்த வல்லமுள்ள தேவன் நம்முடனே இருக்கிறார். தாய் தந்தை தானும் ஏகமாய் உனை மறந்தாலும் தாய் தந்தை தானும் ஏகமாய் உனை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைந்தே தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைந்தே துதிசை மனமே துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஹல்லேலூயா. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே ஹல்லேலூயா நம்மை வழிநடத்த வருகிற வல்லமை உள்ள தேவன் நம்முடைய சொந்தமாய் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உற்றார் உறவினர்கள் யாரும் நம்மை கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நம்முடனே இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். யாவரும் பாடுவோம். சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே துதிசை மனமே துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை மனமே துதிசை மட்டும் நடத்திய உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த மாலை நேர நற்செய்தி கூடுகையின் ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தமாக இருந்த இடங்களை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற நல்ல ஆண்டவரே, சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், இந்த இடத்திலே நற்செய்தி பெருவிழாவாக ஆண்டவர் அனுசரிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் இந்த நற்செய்தி கூடுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற அம்பேத்கர் நற்பணி மன்ற இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூடுகையிலே வந்திருக்கின்ற சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராய் நபர் நபராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையிலே பாடுகின்ற இன்னும் இசைக்கருவி மீட்டுகின்ற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேவ செய்தியை சுமந்து வந்திருக்கின்ற அன்பு தாசனை உமது கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். சுயம் எதுவும் வெளிப்படாதபடி உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையிலே அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் என் தேவன் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வளாகம் முழுவதிலும் உம்முடைய தேவ பிரசன்னத்தினால் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகைக்காக வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தேவன் ஏற்ற வேளையிலே அழைத்து வரும்படியாய் கண்ணீரோடும் கவலைகளோடும் மனபாரங்களோடும் இன்னும் பலவிதமான போராட்டங்களோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும்
என் தேவன் அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கடந்து செல்லுகிற போது வெறுமையாய் செல்லாதபடி என் தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல ஆண்டவர் உதவி செய்யுங்க. இனி இருக்கிற ஒவ்வொரு வேளையும் என் தேவன் பொறுப்பேற்று நடத்தி தருவீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயற்கை ஒளி எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு அனுகூலப்படுத்தி தாரும். இறைவன் இயேசுவின் இன்பத் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். Praise Lord. Hallelujah. Hallelujah. കർത്താവിന്റെ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. രാത്രിയിലും ചില ഗാനങ്ങളെ പാടി മഹത്വപ്പെടുത്താം. ഹല്ലേലൂയ. മഹത്വത്തിന്റെ രാജനെ അങ്ങയെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഹല്ലേലൂയ. യേശുവേ മരണാധികാരി ആയിരുന്ന ഘോരന പിശാചിനെ മരണാധികാരി ആയിരുന്ന ഘോരന പിശാചിനെ മരണത്തിനാലെ നീക്കി മൃത്യു ഭീതി തീർത്ത നാഥനെ മരണത്തിനാലെ നീക്കി മൃത്യു ഭീതി തീർത്ത നാഥനെ സ്തുതി മനമേ നിത്യവും നിൻ ജീവനാഥൻ യേശുവേ സ്തുതി മനമേ നിത്യവും നിൻ ജീവനാഥൻ യേശുവേ ഇതുപോൽ സ്വജീവൻ തന്നൊരാത്മ സ്നേഹിതൻ വേറാരിനി ഇതുപോൽ സ്വജീവൻ തന്നൊരാത്മ സ്നേഹിതൻ വേറാരിനി ബഹുമാന്യനാം ആചാര്യനായി വാനിലവൻ വാഴ്കയാൽ ബഹുമാന്യനാം ആചാര്യനായി വാനിലവൻ വാഴ്കയാൽ ബലഹീനതയിൽ കൈവിടാതെ ചേർത്തു കൊള്ളും ആകയാൽ ബലഹീനതയിൽ കൈവിടാതെ ചേർത്തു കൊള്ളും ആകയാൽ സ്തുതി മനമേ നിത്യവും നിൻ നമ്മുടെ കർത്താവിനെ പാടി മഹത്വപ്പെടുത്താമോ? വല്ലനാഥനെ അങ്ങ് സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. സ്തുതി മനമേ നിത്യവും നിൻ ജീവനാഥൻ യേശുവേ.
യേശുവേ സ്തുതി ചെയ് മനമേ നിത്യവും നിൻ ജീവനാഥൻ യേശുവേ ബഹുദൂതരുച്ച നാഥമോടെ വാഴ്ത്തിടുന്ന നാഥനെ ബഹുദൂതരുച്ച നാഥമോടെ വാഴ്ത്തിടുന്ന നാഥനെ ബലവും ധനവും മാനമെല്ലാം സ്വീകരിപ്പാൻ യോഗ്യനെ ബലവും ധനവും മാനവും സ്വീകരിപ്പാൻ ഇതുപോൽ സ്വജീവൻ തന്നോരാത്മ സ്നേഹിതൻ വേറാരിനി ഇതുപോൽ സ്വജീവൻ തന്നോരാത്മ സ്നേഹിതൻ വേറാരിനി ഇത്ര നല്ലവനാ പ്രിയനേ ഇധരയിൽ രുചിച്ചറിവാ ഇത്ര നല്ലവനാ പ്രിയനേ ഇധരയിൽ രുചിച്ചറിവാ ഇടയായതിനാൽ ഒടുവിൽ വരെയും ഇനി എനിക്കെന്നും താൻ മതിയാ ഇടയായതിനാൽ ഒടുവിൽ വരെയും ഇനി എനിക്കെന്നും താൻ മതിയാ എന്റെ സങ്കേതവും ബലവും ഏറ്റവും അടുത്ത തുണയും എന്റെ സങ്കേതവും ബലവും ഏറ്റവും അടുത്ത തുണയും ഏതോരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എനിക്കെന്നുമേ ദൈവമത്രേ ഏതൊരാപത്തിലും ഏതോരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എനിക്കെന്നുമേ ദൈവമത്രേ ഏതോരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എനിക്കെന്നുമെൻ ദൈവമത്രേ ഏതോരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എനിക്കെന്നുമെൻ ദൈവമത്രേ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പാട്ടുകളുടെ പ്രകാരം പറയുന്നു, മലകൾ വിലകി പോനാലും പർവ്വതങ്ങൾ പെയർന്നു പോനാലും അവർ കിരുഭൈ അവർ ഇരക്കം എന്റും മാറാനത്. ആ പാട്ട് ചേർന്ന് പാടി കർത്താവിന്റെ നാമത്തെ മഹത്വപ്പെടുത്താം. ഹല്ലേലൂയ. രണ്ട് കരങ്ങളെ ചേർത്തടിച്ചുകൊണ്ട് ഇരു കരങ്ങളെ ചേർത്ത് ഹല്ലേലൂയ. விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள்
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரமா எந்த சுகமானவர், யெகோவா ருவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ரமா எந்த சுகமானவர், யெகோவா ருவா எந்த மெய்ப்பரானவர். வாழ்வாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் நம்மை வாழ்வாவர். வாழ்வாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரஃபா எந்த சுகமானவர். யெகோவா ருவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ருவா எந்த மெய்ப்பரானவர். நம்மை வாழ்வாமல் என்றும் என்னை காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வாழ்வாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம்
സാധ്യമോ? കാത്തുന്നേതൻ കൂടെ വാഴാൻ ഇന്നു സാധ്യമോ? ഓ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ, യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ, യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ. ആശതനോടെന്നും എന്നിൽ വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശതനോടെന്നും എന്നിൽ വർദ്ധിച്ചിടുന്നേ. ആശുതന്റെ കൂടെ വാഴാൻ, ആശുതന്റെ കൂടെ വാഴാൻ. മലകൾ വിലകി പോനാലും, പർവ്വതങ്ങൾ ഉയർന്നു പോനാലും, മലകൾ വിലകി പോനാലും, പർവ്വതങ്ങൾ ഉയർന്നു പോനാൽ അവർ കിരുബൈ, അവർ കിരുബൈ, അവർ ഇരക്കം മാറാതെ എന്തൻ വാഴിലേ. അവർ കിരുബൈ, അവർ ഇരക്കം മാറാതെ എന്തൻ വാഴിലേ. Praise the Lord. Hallelujah. Hallelujah. പാട്ടുകളുടെ പ്രകാരം പറയുന്നു, പെന്തക്കോസ്ത് നാളിൽ ചെയ്തതുപോലെ അഗ്നി നാവുകൾ പിളർന്നിടുമേ. രാത്രിയിൽ കർത്താവിന്റെ സാന്നിധ്യം നമ്മോട് കൂടെയുണ്ട്. ഒന്നോ രണ്ടോ പേരുടെ നാമനിമിത്തങ്ങളോട് കൂടിയാലും എൻ്റെ ആത്മാവിനെ പകരുമെന്ന് പറഞ്ഞ കർത്താവ് നമ്മുടെ നടുവിൽ വന്നിട്ടുണ്ട്. കർത്താവിന്റെ സ്നേഹം വലുതാണ്, കർത്താവിന്റെ ആഴം വലുതാണ്. കർത്താവിന്റെ സ്നേഹത്തെ വർണ്ണിക്കുന്ന തമിഴ് ഗാനം ചേർന്ന് പാടി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. பணமும் ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது വല്ലമയോടെ. രണ്ട് കരങ്ങളെ ചേർത്തടിച്ചുകൊണ്ട് കർത്താവിനെ പാടി മഹത്വപ്പെടുത്താം. ഹല്ലേലൂയ. സന്തോഷത്തോടു കൂടി പാടി മഹത്വപ്പെടുത്താം. സന്തോഷമുള്ളവർ ചേർന്ന് പാടി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. ഹല്ലേലൂയ. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஓ ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உனக்காக எழும்பிட. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே.
செய்தது போல அக்கினியின் நாவைகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்றிடுமே. நீச்சலாளம் கொண்டு செல்ல நீச்சிடுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீச்சல் செய்யுமே. பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உனக்காக. ஓ வல்லமை தாருமே. தேசத்தை அபிஷேகம் ஊற்றுமே. அவன் நல்லவனல்லோ தய என்னும் உள்ளது. அவன் வல்லவனல்லோ ஸ்துதி என்னும் உள்ளது. அவன் நல்லவனல்லோ தய என்னும் உள்ளது. அவன் வல்லவனல்லோ ஸ்துதி என்னும் உள்ளது. அவன் நல்லவனல்லோ தய. அவன் வல்லவனல்லோ ஸ்துதி என்னும் உள்ளது. அவன் நல்லவனல்லோ தய என்னும் உள்ளது. அவன் வல்லவனல்லோ ஸ்துதி என்னும் உள்ளது. யெகோவா தன்னை தெய்வமென்றறிவில் அவன் நம்மை விடுவிச்சல்லோ. யெகோவா தன்னை தெய்வமென்றறிவில் அவன் நம்மை விடுவிச்சல்லோ. அவன் நமக்குள்ளவன் நாம் அவனுள்ளவன் அவனே வாழ்த்திடுவின். அவன் நமக்குள்ளவன் நாம் அவனுள்ளவன் அவனே வாழ்த்திடுவின். அவன் நல்லவனல்லோ தாயா. ஹalleluya மகத்துவத்தின் நாதனே. அவன் நல்லவனல்லோ தாய என்னும் உள்ளது. அவன் வல்லவனல்லோ ஸ்துதி என்னும் உள்ளது. அவன் நல்லவனல்லோ தாய என்னும் உள்ளது. அவன் வல்லவனல்லோ ஸ்துதி என்னும் உள்ளது. அவன் நல்லவனல்லோ. கர்த்தாவின் நாமத்தோடு கூடமாடாமோ. அவன் நல்லவனல்லோ தாய என்னும் உள்ளது. அவன் வல்லவனல்லோ ஸ்துதி என்னும் உள்ளது. அவன் நல்லவனல்லோ தாய என்னும் உள்ளது. அவன் வல்லவனல்லோ ஸ்துதி என்னும் உள்ளது. നമ്മുടെ കർത്താവ് കണ്ണിൻ മണി പോലെ കാക്കുന്നവനാണ്. ആരാധനയിൽ നായകനായ യേശുവിനെ ചേർന്ന് പാടി മഹത്വപ്പെടുത്താം.
യേശുവിൻ നാമത്തിൽ ആരാധന, രാജാധിരാജാവിൻ ആരാധന. എല്ലാപ്പോൾ യോഗ്യൻ നീയേ, പാടുന്നു ഞാൻ ആരാധന. യേശുവിൻ നാമത്തിൽ ആരാധന, രാജാധിരാജാവിൻ ആരാധന. എല്ലാ പ്രശംസയ്ക്കും യോഗ്യൻ നീയേ, പാടുന്നു ഞാൻ ആരാധന. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. കൺമണി പോ കാപ്പവരേ, ആരാധനേ ആരാധനേ. കൺമണി പോൽ കൺമണി പോ കാപ്പവരേ, ആരാധനേ ആരാധനേ. കഴുകു പോലെ സുമഭവരേ, ആരാധനേ ആരാധനേ ആരാധനേ. കഴുകു പോലെ കഴുകു പോലെ സുമഭവരേ, ആരാധനേ ആരാധനേ. കൺമണി പോൽ കൺമണി പോൽ കാപ്പവരേ, ഉമക്ക് ആരാധനേ ആരാധനേ. കഴുകു പോലെ സുമഭവരേ, ആരാധനേ ആരാധനേ ആരാധനേ. കഴുകു പോൽ കഴുകു പോലെ സുമഭവരേ, ഉമക്ക് ആരാധനേ ആരാധനേ. ഹോശാന ഉന്നത ദേവനേ, ഹോശാന ഹോശാന ഹോശാന, ഹോശാന ഉന്നത ദേവനേ, ഹോശാന ഹോശാന ഹോശാന. സിലുവയില വീട്ടവരേ, ആരാധനേ ആരാധനേ. ചിറകുകള മൂടുഭവരേ, ആരാധനേ ആരാധനേ ആരാധനേ. ചിറകുകള മൂടുഭവരേ, ഉമക്ക് ആരാധനേ ആരാധനേ ആരാധനേ. ഹോശാന ഉന്നത ദേവനേ, ഹോശാന ഹോശാന ഹോശാന. യോസനയിൽ പെരിയവരേ, ആരാധനേ செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை. பாட
பாடாம யோசனையில் பெரியவரே, பெரியவரே ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே செயல்களிலே வல்லவரே உமக்கு ஆராதனை 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 ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 உன்னத தேவனே ஓசனா 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 செயல்களிலே வல்லவரே உமக்கு ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான இந்த 2 நாட்கள் நற்செய்தி கூடுகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக எங்களை இது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தின அன்பு சகோதரர்கள், எங்களுடைய பாஸ்டர் பவுல், தம்பி சுஜின், இந்த பகுதியில் உள்ள வாலிப தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். அத்தனை திருச்சபைகளுக்கும், அத்தனை திருச்சபையின் போதகர்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும், எல்லா திருச்சபைகளில் உள்ள சபை கமிட்டி அங்கத்தினர்கள் அத்தனை பேருக்கும், இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் நாங்கள் இந்த இடத்திலே ஜெபத்தோடு வந்திருக்கிறபடியினால் நாளை கடைசி நாள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கரந்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஒரு விசை கூட நாங்கள் இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு காரணமாக இருந்த அம்பேத்கர் நற்பணி மன்ற வாலிப சகோதரர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள், இந்த பகுதியில் உள்ள எல்லா திருச்சபை போதகர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், தூரத்திலிருந்தும் அருகாமையிலிருந்து வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நாங்கள் இந்த பகுதியிலே வந்து இந்த ஊழியங்களை செய்வதற்கு காரணமாக இருந்த நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை ஜெபத்தோடு நீங்கள் கடந்து வாருங்கள், விசுவாசத்தோடு கடந்து வாருங்கள், அர்ப்பணிப்போடு கடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேசுவதற்காக கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன வசனத்தை எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகின்றேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 13:8 ஒரு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அப்படி சத்தமா சொல்லுங்களா, அல்லேலூயா.
இன்னும் உரத்த சத்தமாய் சொல்லுங்களா, அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறதில் மாறாதவர், அன்பு காட்டுகிறதில் மாறாதவர், அரவணைக்கிறதில் மாறாதவர், வழிகாட்டுகிறதில் மாறாதவர், சாட்சியாய் நம்மை நடத்துகிறதில் மாறாதவர். அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி இந்த பகுதியில பேச வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்து உங்கள் மத்தியில் பேசுவதற்கு என்னை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். இப்பொழுது நாம் இருக்கிற இடத்திலிருந்து எல்லாரும், முடியாதவங்க, சுகம் இல்லாதவங்க உட்கார்ந்து கண்ணை திறக்காதுங்க, கண்களை மூடி பரலோக தேவனை பாருங்க. மனுஷனை பார்க்க வேண்டிய நேரம் இல்லை. ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரை பாருங்கள். கண்களை மூடி இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி, ஏசப்பா என்னோடு நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய அழகான சத்தத்தை கேட்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் ஆண்டவரே கேட்கக்கூடாதபடிக்கு என் இருதயங்களை அடைத்து வைத்திருக்கிற எல்லா தடைகளும் மாறி போகட்டும். என்னை முதலாவது நீர் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக என்னை முதலாவது நீர் பரிசுத்தப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தூரத்தில் இருந்தும் அருகாமையில் இருந்தும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு விசுவாசத்தோடு, ஏதோ ஒரு அர்ப்பணிப்போடு, ஏதோ ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கைவிடாத பரமன், கைவிடாத தேவன், சிநேகிக்கிற தேவன், வழிகாட்டுகிற தேவன் இந்த மைதானத்தில் உண்டு. உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மைதானத்தில் உண்டு. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த மைதானத்தில் உண்டு. எல்லா கண்களை மூடி கர்த்தரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. கைகளை தட்டி உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. நாள் முழுதும் என் தியானம் எல்லாம் உந்தன் நினைவல்லவோ. நாள் முழுதும் என் தியானம் எல்லாம் உந்தன் நினைவல்லவோ. உம்மை போல் மாற்றிடுமே எம்மை, உம்மை போல் மாற்றிடுமே. உமக்கே என் ஆராதனை, உமக்கே என், உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. அனுதினம் உம்மை சேரணுமே, உம்முகம் பார்க்கணுமே. அனுதினம் உம்மை சேரணுமே, உம்முகம் பார்க்கணுமே. உம்மை போல் மாறணுமே, நான் உம்மை போல் மாறணுமே. உமக்கே என், எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி ஹல்லேலூயா. உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. கைகளை தட்டி தேவ பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது.
ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என்றும் என்றும் பாடிட நாமம், நம்பி முறை என்றும் கைவிட நாமம். ஏற்றும் என்றும் என்றும் பாடிட நாமம், நம்பி முறை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். தேவ மகிமைக்காக நன்றி. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. முடக்கிடும் நாமம் ஒன்றில் ஒன்றாக, முடக்கிடும் நாமம் ஊர்கால் யாவும், முடக்கிடும் நாமம் ஒன்றில் ஒன்றாக. நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எல்லாரும் கைகளை தட்டி பின்னாடி நிற்கிறவங்க, ஆங்காங்கே உட்கார்ந்து நிற்கிறவங்க கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. ஓம் சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாப பிசாசை நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாப பிசாசை நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அநேகரை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. Jesus, hallelujah. இந்த வேளையில் மாறானே சேர்ந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஊக்கமாய் ஊக்கமாய் தேவ பிரசன்னத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, சத்தமாய் தேவ மகிமையோடு, தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
உமக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே. ரொம்ப ரொம்ப நல்ல யா, ரொம்ப ரொம்ப சத்தமாய் ரொம்ப ரொம்ப நல்லவரையா, 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 ரொம்ப ரொம்ப நல்லவரையா. அற்புத நீதானையா, அற்புத நீதானையா, அற்புத நீதானையா, அற்புத நீதானையா, அற்புத நீதானையா. பிசாசுகள் வெளியேறுகிறது, தேவ வல்லமை வெளிப்படுகிறது, தேவ மகிமை வெளிப்படுகிறது. சிலருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்கு நடக்கிற சில அற்புதங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆவியானவர் பலமாய் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ஆதியும் நீரே, அந்த நீரே, தோழியும் நீரே, என் சொந்த நீரே. ஆதியும் நீரே, அந்த முன்னீரே, ஜோதியும் நீரே, என் சொந்த முன்னீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான். இயேசுவை துதிங்க, இயேசுவை உயர்த்துங்க. இயேசுவே உம்மை நான் வாயார வாயார மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. தேவ பிரசன்னம் அக்கினியாய் இந்த இடத்துல இறங்கி வந்து சிலரை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். சிலருடைய கடினமான இருதயம் மாறுகிறது, மாறுகிறது, மாறுகிறது. சில வியாதிகள் மாறுகிறது. தேவ பிரசன்னம் அக்கினி மலையாய் இந்த இடத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. இந்த பகுதி முழுவதும் ஆண்டவரே அசுத்த ஆவிகள் சிறைப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய மகிமை இறங்குகிறதற்காக நன்றி. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையுள்ள தேவனே, மகிமையுள்ள தேவனை, எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரே என் கூட நீங்க பேசணும். உங்க வார்த்தையை நான் கேட்கணும். என் கூட நீங்க பேசணும். என் பாதை சரியில்லை, என் வழி சரியில்லை, முழங்கால் போட முடியல, வேதத்தை படிக்க முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. என்னோடு நீர் பேசும். இந்த ராத்திரி வேளையில பேசும். என்னால சுவையான வழியில நடக்க முடியல அப்படின்னு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பா, இருண்ட சிலருடைய வாழ்வு வெளிச்சமாய் மாறுகிறது, வெளிச்சமாய் மாறுகிறது. அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகிறதை நான் பார்க்கிறேன், செயலற்று போகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு தேவ பிரசன்னம் இவ்விடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு முதல்ல ஒரு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துங்க. கையை தட்டி ஊக்கமா நன்றி செலுத்துங்க. எங்கள் மத்தியில்
பாதைக்குள் ஆண்டவரே நீர் கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துங்க. ஊக்கமா கையை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இவ்வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை இந்த அருமையான இந்த பகுதியில் உள்ள அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கும் இந்த ஊழியத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நீர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். ஏதோ ஒரு பயங்கரமான நோக்கம் உண்டு ஆண்டவர். ஏதோ ஒரு பயங்கரமான நோக்கத்தோடு எங்களை இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த இயக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய ஆண்டவருடைய வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள் கர்த்தருக்காய் முழுமையாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் இந்த இடத்திலே எங்களை கொண்டு வந்திருக்கிறார். பாவத்தை பாலை போல பருகுகிற அநேகரை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க பேசுங்க. ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் கூட வந்திருக்கிறதான அருமையான பாடல் பாடி கர்த்தருக்குள் நம்மை நடத்தின அருமையான பிரதர் பிலிப், இசைக்குறை வாசித்த அருமையான சகோதரன், அருமையான அன்பு தகப்பனார் ரவி அவர்களுக்கும், என்னுடைய அருமையான பாஸ்டர் பவுல்ராஜ் அவர்களுக்கும், என்னோடு கூட ஊழியம் செய்கிற அன்பு சகோதரர் ராஜசேகர் அவர்களுக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால் நன்றி கூறுகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்களோடு கூட ஜெபத்தோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அருமையான இந்த என்ஜின், இந்த ஒளியெல்லாம் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறதான அருமையான சவுண்ட்ஸ் உரிமையாளர் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பணியாளர்கள் அவர்களுக்கும் இயேசப்பாவின் நாமத்தில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நாளை இறுதி நாளானபடியினால் நீங்கள் ஜெபத்தோடு கடந்து வாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட மேலானவைகளை கர்த்தர் செய்வார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசு நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவன். அவர் அற்புதமான தேவன். அவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் ஒரு பாடலை முதலாவது பாடி ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகின்றேன். கர்த்தர் நல்லவர். கடைசி காலத்தை குறித்த ஒரு பாடல். நோவாவின் பேழை ஆயத்தம் ஆயிற்று, பேழைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா? தாமதம் செய்யாதே வாலிபனே, வாலிப சகோதரியே, தாமதம் செய்யாதே. இதோ இறுதி காலம் நெருங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நோவாவின் பேழை ஆயத்தமாயிற்று, பேழைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா? நோவாவின் பேழை ஆயத்தமாயிற்று, பேழைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா? தாமதம் செய்யாதே, தயங்காதே, இறுதி காலம் நெருங்குதே. தாமதம் செய்யாதே, தயங்காதே, இறுதி காலம் நெருங்குதே. நோவாவின் பேழை ஆயத்தமாயிற்று, பேழைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா? கைகளை தட்டி, கையை தட்டி. ஹல்லேலூயா. கைகளை தட்டி. சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே, அடைய
அடையாளங்கள் எல்லாம் பெருகிடுதே, சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே, அடையாளங்கள் எல்லாம் இன்னும் அசதியாயிருக்காதே, ஆத்துமாவை இழந்திடாதே, இன்னும் அசதியாயிருக்காதே, ஆத்துமாவை இழந்திடாதே, தாமதம் செய்யாதே, தயங்காதே, இறுதி காலம் நெருங்குதே, தாமதம் செய்யாதே, தயங்காதே, இறுதி காலம் நெருங்குதே, மாவின் வேளை ஆயத்தமாயிற்று, வேளைக்கு பிரவேசிக்க ஆயத்தமா, மாவின் வேளை ஆயத்தமாயிற்று, வேளைக்கு பிரவேசிக்க ஆயத்தமா. கையை தட்டுவோமா? ஹல்லேலூயா. Jesus. கைகளை தட்டி நித்திய ஜீவனை சுதந்தரிக்க பட்டயம் பணபலம் தேவையில்லை, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க பட்டய பணபலம் தேவையில்லை, இன்னும் அசதியாயிருக்காதே, இறுதி காலம் நெருங்கிடுதே, பரிசுத்த ஜீவியம் காத்து கொண்டால் பரமன் முகத்தை பார்த்திடலாம். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், பரிசுத்த ஜீவியம் காத்து கொண்டால், சத்தமா சொல்லுவோம், பரிசுத்த ஜீவியம் காத்து கொண்டால் பரமன் முகத்தை தரிசிக்கலாம். தாமதம் செய்யாதே, தயங்காதே, இறுதி காலம் நெருங்குதே, தாமதம் செய்யாதே, தயங்காதே, இறுதி காலம் நெருங்குதே, நோவாவின் வேளை ஆயத்தமாயிற்று, வேளைக்கு பிரவேசிக்க ஆயத்தமா, நோவாவின் வேளை ஆயத்தமாயிற்று, வேளைக்கு பிரவேசிக்க ஆயத்தமா, தாமதம் செய்யாதே, தயங்காதே, இறுதி காலம் நெருங்குதே, தாமதம் செய்யாதே, தயங்காதே, இறுதி காலம் நெருங்குதே, நோவாவின் வேளை ஆயத்தமாயிற்று, வேளைக்கு பிரவேசிக்க ஆயத்தமா. கைகளை தட்டி ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் எங்கு பார்த்தாலும் யுத்தம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒற்றுமை இல்லை, பரிசுத்தம் இல்லை, பாவம் நிறைந்திருக்கிறது இந்த பூமி. நோவாவின் காலத்தில் இருந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கப் போகிறது. கரங்களை தட்டி சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே, அடையாளங்கள் எல்லாம் பெருகிடுதே. தேவ பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே, அடையாளங்கள் எல்லாம் இன்னும் அசதியாயிருக்காதே, ஆத்துமாவை இழந்திடாதே, இன்னும் அசதியாயிருக்காதே, ஆத்துமாவை இழந்திடாதே, தாமதம் செய்யாதே, தயங்காதே, இறுதி காலம் நெருங்குதே, தாமதம் செய்யாதே, தயங்காதே,
இறுதி காலம் நெருங்குதே. யெகோவாவின் வேளை ஆயத்தமாயிற்று, வேளைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா. யெகோவாவின் வேளை ஆயத்தமாயிற்று, வேளைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா. யெகோவாவின் வேளை ஆயத்தமாயிற்று, வேளைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் படிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, நான் பிரசங்கிக்கிற கர்த்தராகிய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சொன்னால் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். வாக்கு கொடுத்தால் அதில் வாக்கு மாறாத ஒரு ஜீவனுள்ள நல்ல தேவன். அவர் அற்புதம் செய்கிறதில் மாறாதவர். அவர் அதிசயங்களை செய்கிறதில் காண்பிக்கிறதில் அவர் மாறாதவர். வேத புத்தகத்தை படித்து பார்க்கும் போது ஆண்டவர் கானா ஊருக்கு அவர் கடந்து சென்றார். கானா ஊரிலே கல்யாண வீடு, அங்கே ரசமானது பந்தி பரிமாறப்பட்டது. ஆனால் அங்கே ரசம் குறைவு வந்தது. அவர் அங்கே தமது அதிசயத்தை அங்கே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும்போது அழகான ரசத்தை அந்த திருமண வீட்டிலே கொடுத்து அவர் அழகாக அனைவரையும் திருப்தியாக அனுப்பின அற்புதர் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையிலே அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. பிசாசை துரத்துகிறதில் வாக்கு மாறாதவர். சப்பானியை எழுப்புகிறதில் வாக்கு மாறாதவர். கேன்சரை மாற்றுகிறதில் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. தேசத்தின் சட்ட திட்டங்களை அவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அது வாக்கு மாறாதபடிக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் சாதாரண ஒரு மனிதனை உயரமான இடத்தில் வைக்க முடியும். உயரமான இடத்தில் இருந்து ஒருவனை தாழ்த்தவும் அவரால் முடியும். ஏனென்று சொன்னால் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. ஒருவனை அவர் அழகாக உயர்த்த முடியும். ஒரு குடும்பத்தை அழகாக அவர் பாதுகாக்க முடியும். காரணம், யோபுவை சொன்னபடி பாதுகாத்தார். மாறாத தேவன். அல்லேலூயா. இந்த இரவு அப்படிதான் அநேகருடைய வாழ்விலே இந்த மாறாத தேவன் வருவார். இந்த மாறாத கர்த்தர் வருவார். உன் பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். உன்னுடைய வாழ்வில் இருக்கிறதான கடினமான காலங்கள், கடினமான காலங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கடினமான சூழ்நிலைகள், கடினமான காலம், கடினமான சூழ்நிலை, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டதாயிருக்கும், எல்லா பக்கமும் நெருக்கமாயிருக்கும், பயமாயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் அவர் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு மாறாத தேவனாயிருந்தார். சொன்னபடி அவர் 100வது வயதிலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஈசாக்கை கொடுத்தார். அவர் ஆபிரகாமுக்கு மாறாத தேவனாய் இருந்தது உண்மை என்று சொன்னால் இந்த மைதானத்தில் வந்து கொண்டிருக்கிற வந்து கேட்டுக்
கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாராயிருந்தாலும் அவரை விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்வில் இருக்கிற இருண்ட காலங்கள், இருண்ட சூழ்நிலைகள் கட்டாயம் மாறும். அல்லேலூயா. அது கட்டாயம் மாறும். அது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது மாறும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். உபாகமம் 4:6 ஒருவர் படிக்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. இஸ்ரவேலே கேள், தெரிந்து கொள்ளப்பட்டவனே கேள், வேறு பிரிக்கப்பட்டவனே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இந்த ஒரே தேவன் அநேகருக்கு வாழ்விழந்து அடுத்த கட்டமாய் ஒரு வாழ்வு இல்லை என்று சொல்லி நிலைகுலைந்து நிற்கிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவன். அவர் அதிசயம் செய்ய வல்லமை உள்ள தேவன். அவர் பெரிய ஒரு ஆண்டவர். யார் அவரை விசுவாசித்தாலும், யார் அவரை நம்பினாலும், யார் அவரோடு கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி யார் அவரை விசுவாசித்தாலும் அவர் அவர்களுக்கு அற்புதம் செய்வார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். மத்தேயு 4:15. ரொம்ப கவனமா கவனிங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் வெளிச்சம் உதித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15 அவர் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாவத்தின் நிமித்தமாய் அநேக குடும்பங்கள் இருளில் மூழ்கி கிடக்கிறது. நான் சொல்லுகிற இருளானது கரண்ட் போனால் நடக்க முடியாத இருள் அல்ல. அந்த இருளிலே ஒரு மனிதன் கையை தடவி தடவி ஆகிலும் அவன் கடந்து செல்வான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு இருளானது பாவமாகிய இருள். பாவமாகிய இருள் ஒரு மனிதனை ஒருபோதும் வாழ விடாது. பாவமாகிய இருள் ஒரு மனிதனை நிலைகுலைய வைக்கும். பாவமாகிய இருள் ஒரு மனிதனை அனுதினமும் நரக வேதனை, பயங்கரமான நரக வேதனைக்குள்ளாக அவனை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நான் இந்த இடத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு அவர் வழிகாட்டுகிறவர், போதித்து நடத்துகிறவர், ஆபத்தில் இருந்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. அவர் விடுதலை கொடுக்கிறவர், அவர் அற்புதர், அவர் அதிசயமானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நீங்கள் எடுத்தவர்கள் படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் படிக்கலாம். ஜெப வேளையாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். படிக்கலாம். அப்பொழுது ரொம்ப கவனமா கவனிங்க. தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். போதும். ஜெபவேளையாகிய அந்த நேரத்தில் தேவாலயத்தில் கொண்டு தாயின் வயிற்றில் பிறந்தவுடனே அவன் சப்பானி. தாயின் வயிற்றில் பிறந்த சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே அவன் சப்பானி.
என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சப்பானியை யாரும் எந்த தேவர்களும் நடத்தினதாக சரித்திரம் சொல்லவில்லை. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய ஆண்டவர் அப்போஸ்தலர்களின் இருவரான பேதுருவை யோவானை வைத்து அவர் எழும்ப வைத்தார். அல்லேலூயா. பாவமாகிய சப்பானி குழிக்குள் விழுந்து கிடக்கிறாயோ, நம்பிக்கையற்ற நிலைமையில் விழுந்து படுகொலையில் விழுந்து கிடக்கிறாயோ, இயேசு வருவார். அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னை வாழ வைக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உனக்கு அதிசயத்தை செய்யும். அந்த வார்த்தை உனக்கு அற்புதங்களை அற்புதத்தின் வழியாக நடத்தும். அந்த இருளின் அனுபவங்கள் மாறும். வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்தில் பிரவேசித்த போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வெளி மாவட்டத்திலே ஒரு ஊழியத்திற்காய் கடந்து சென்றிருந்தேன். எங்களுக்கு நல்ல அழகான தங்கும் வசதியெல்லாம் ஒழுங்கு செய்து கொடுத்தார்கள். அந்த தேவாலயத்திற்கு கீழே ஐஐடி இருக்கிறது, அப்புறமா நர்சிங் காலேஜ் இருக்கிறது, அப்புறமா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்கிறது, தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கிறது, பல ஸ்தாபனங்கள் இருக்கிறது. நிறைய பேர் அங்க ஒர்க் பண்றாங்க. 2 ஆராதனை, ஒரு இங்கிலீஷ் ஆராதனை, ஒரு தமிழ் ஆராதனை நடக்கும். இங்கிலீஷ் ஆராதனைக்காகவே ஒரு 1500 2000 பேர் வருவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். பிரசங்கம் முடிந்து நான் கீழே இறங்கி வரும்போது ஒரு ஏழை கூனின ஒரு அம்மாவும் ஒரு வாலிப பெண்ணுமாய் என்னிடத்தில் கடந்து வந்தார்கள். அவர்கள் வந்து என்னை பார்த்து சொன்னார்கள், ஐயா, நாங்கள் இதே ஆலயத்தில் உள்ள ஒரு அங்கமாய் இருக்கிறோம். இதே ஆலயத்திலே என்னுடைய அன்பு பிள்ளைக்கு 3 முறை திருமணம் சரியானது. 3 முறையும் அவள் ஒரு ராசியற்றவள் என்று சொல்லி வருகிற மாப்பிள்ளை எல்லாம் அவளை விட்டு போனார்கள். இதே ஆலயத்திலே 2 மாதத்திற்கு முன்பாக நான் 18,000 ரூபாய் கட்டி இந்த மண்டபத்தை புக் செய்தேன். கல்யாண சீட்டெல்லாம் நாங்கள் அடித்தோம், திருமண அழைப்புதல் எல்லாம் அடித்தோம். ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்து சொன்னார்கள், இவள் ஒரு ராசி இல்லாத பெண் என்று சொல்லி அவர்கள் என் பிள்ளையை வெறுத்தார்கள் என்று, அந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அருமையான ஏழை தாய் அந்த வாலிப பிள்ளையோடு வந்து நின்றார்கள். வந்து நின்று அவர்கள் வடித்த கண்ணீருக்கு அளவு கிடையாது. நாங்கள் அந்த அன்பு தாயாருக்காகவும் அந்த பிள்ளைக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம், நாங்கள் ஜெபம் செய்தோம். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8 படியாய் அவர் நேற்று அவர் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்றைக்கும் மாறாதவர். அவர் கருப்பென்று பார்ப்பது இல்லை, வெள்ளை என்று பார்ப்பதில்லை, படித்தவன் என்று பார்ப்பதில்லை, பலமுள்ளவன் என்று பார்ப்பதில்லை, பலவீனன் என்று பார்ப்பதில்லை. ஆசா சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தாவே, பலமுள்ளவனானாலும் பலவீனனானாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். தூர தேசத்திலிருந்து ஒருவன் வந்தான். அந்த பிள்ளையை பார்த்தான். திருமண செலவு முழுவதும் அவனே செய்து அந்த பிள்ளையை அழைத்து ஆஸ்திரேலியா தேசத்திலே இன்றைக்கு அழகாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதுதான் இயேசு. அவர்தான் கர்த்தர். அவர்தான் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். அவர்தான் சப்பானியை நடக்க வைத்தவர். வேதத்தை படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அவன் அவர்களிடத்தில், நம்ம கவனமாக கவனிங்க, ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த சப்பானி அப்போஸ்தலனாகிய பவுலையும் யோவானையும், அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் யோவானையும்
நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவுல நீங்க வந்திருக்கீங்க. இந்த கூட்டம் இங்க நடக்கிறது 2 நாள் நற்செய்தி பெருவிழா நடக்கிறது என்பது நிறைய பேருக்கு தெரியும். எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி பார்த்தீர்கள்? அதிகாலையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் ஜெபித்து வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வேதத்தை படித்து வந்திருக்கிறீர்கள்? ஒரு சாதாரண தன்னுடைய தாயின் கருவிலே பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்தவன் அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான். எதையாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறான். இந்த கூட்டத்தின் முடிவிலே அப்பா இயேசு ஏதாவது செய்வார் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால், நீங்கள் நம்பி அவருடைய முகத்தை பார்த்தால், மனுஷனுடைய முகத்தை அல்ல, பிரசங்கிக்கிற என்னுடைய முகத்தை அல்ல, இங்க இருக்கிற அருமையான ஊழியர்களுடைய முகத்தை பார்த்து அல்ல, கர்த்தருடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். மோசே என்று சொல்லுகிற தேவனுடைய மனிதன் தேவனோடு 40 நாட்கள் இரவும் பகலும் இருந்தான். அங்கே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனோடு இருந்தார். மோசே இறங்கி வரும்போது ஜனங்களுக்கு முன்பாக மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மோசேயின் முகம் பிரகாசித்தது. நீங்கள் இவ்விடத்திலிருந்து போகும்போது ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்தினால் அற்புதத்தை பெற்று சொல்ல வேண்டும். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபித்து வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து உபவாசத்தோடு வந்திருக்கிறீர்கள்? நிறைய மைதானங்களிலே பல லட்சம் ரூபாய் செலவு செய்வார்கள், பல லட்சங்கள். பயங்கர ஆடம்பரமாய் ஊழியங்கள் நடக்கும். ஒரு ஆத்மா மனம் திரும்பாது. நிறைய பணங்களை செலவு பண்ணி சுவிசேஷத்தை சொன்னாலும் ஒரு ஆத்மா வரையிலும் மனம் திரும்பாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் மோசேயை போல காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்தால் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். உன் தாய் தகப்பனை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். உன் மனைவி பிள்ளைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். அவர் வாசற்படியில் நித்தம் இழுத்திருந்தால் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசமாய் செய்தியை கொண்டு செல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சப்பானியை எழும்பி நடக்க வைப்பதில் அவர் மாறாத தேவன். குருடனுக்கு பார்வை கொடுப்பதில் அவர் மாறாத தேவன். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதில் அவர் மாறாத தேவன். கடலின் மேல் நடப்பதில் அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரும்பாலை மாற்றுகிறதில் அவர் மாறாத தேவன். அவர் அதிசயம் செய்கிற தேவன். அவர் அதிசயம் இந்த மைதானத்தில் செய்கிறபடியினால் தான் அதை குறித்து உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை குறித்து உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேதத்திலே படித்து பார்க்கும்போது இயேசு நடந்து வரும்போது கல்லறை தோட்டத்தில் இருந்த அந்த பிசாசு பிடித்த மனிதன் இயேசுவை பார்த்தவுடனே அவன் சத்தம் போடுகிறான். அந்த மனுஷனை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பிரேத கல்லறைகள் நடுவிலே இருக்கிறான். சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறான். எப்படி? சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறான். நேற்றைய தினம் ஒரு சுகமளிக்கும் ஆராதனை குளத்துள்ள பகுதியில் நடந்து கூட்டம் எல்லாம் முடிஞ்சு யாரையும் அதிகமா ஜெபிக்கல, கடைசியில தான் ஜெபம் பண்ணி விட்டோம். ஜெபம் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு இளைஞன் வந்தான். அந்த இளைஞன் வந்து, சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு என் பக்கத்துல வந்தான். அவன் தலை மேல நான் கைய வச்சு சரி தம்பின்னு சொன்னதும் அவன் என்ன இடிக்க வருகிறான். நிறைய பேர் அவனை பிடித்தார்கள். ஒருவர் பிடித்தவருடைய ஷர்ட் பனியனெல்லாம் அவன் அப்படியே அசால்ட்டா பூச்சி தள்ளினான். கயிறுனால் கட்டி கால்களிலே தவல்னால் கட்டி அவனை போட்டிருந்தோம். அவனை அடக்க முடியவில்லை. எங்கள் கண்களால் நாங்கள் அதை பார்த்தோம். பிரேத கல்லறையில் அவன் சங்கிலிகளில் கட்டப்பட்டிருந்தான். எதிர்காலம் தெரியாமல் இருந்தான், வாழ்வு தெரியாமல் இருந்தான், வாழ்க்கை குறித்து அறியாமல் இருந்தான். சகோதரனே, சகோதரியே, வாழ்வு தெரியாமல் வந்திருக்கிறாயா? இயேசு உனக்கு அற்புதம் செய்வார்.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அற்புத நீர்தானையா, அற்புதர் நீர்தானையா, அற்புதர் நீர்தானையா, அற்புதர் நீர்தானையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. அவர் பட்டு போன மரத்தை அவர் தொழிற்க வைப்பவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. வேற யாரும் சாட்சி அல்ல, நான் சாட்சியாய் நிற்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னை பல மாவட்டங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல நாடுகளுக்கு என்னை கொண்டு செல்கிறார். எழுத தெரியாத என்னை, பேச தெரியாத என்னை கொண்டு செல்கிறார். ஆண்டவர் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்வார், முதலாவது ஒரு அதிசயத்தை செய்வார். அவர் இங்கே வந்திருக்கிறார், அவர் இங்கு வந்திருக்கிறார். அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். கலங்காதே, உன் வாழ்வு செழிக்கும். இயேசு வந்திருக்கிறார், உனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். கலங்க வேண்டாம். கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், முந்தினவர்களை நீ நினைக்க வேண்டாம் மகளே, பூர்வமானவர்களை நீ சிந்திக்க வேண்டாம் மகளே. இதோ உனக்கு நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். உன் வாழ்வில் இருக்கிற அத்தனை தரித்திரங்களையும், ஆயிலும் கடலிலே ரோடு, ஆயிலும் கடலிலே ரோடு போட்டது உண்டா? எந்த தெய்வமாயிலும் தம்முடைய ஜனத்தை அழகாய் நடத்துறது உண்டா? இல்லை. நான் பிரசங்கிக்கிற இயேசு நடத்தினார். அல்லேலூயா. சத்துருக்களை சிதறடிக்க செய்து வாழ வைத்த தேவன். மகளே, மகனே, தேவனுடைய பிள்ளையே, பிரியமான அம்பேத்கர் நற்பணிமன்ற நண்பர்களே, இயேசு உன்னை வைத்து பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உன் மதுபானத்தை விட்டு, கெட்ட பிரவருத்திகளை விட்டு, வேதத்தை படித்து கர்த்தருக்காய் எழும்பு. அவர் வருகிறார், அவர் வருகிறார். அல்லேலூயா. அவர் வருகிறார். ஜப்பானியை நடக்க வைத்தவர் இங்கே உண்டு, இங்கே உண்டு. அவர் நிறைய காரியத்தை செய்வார். எந்த படுக்கை உள்ளவனையும் எழும்பி நடக்க வைக்க அவரால் முடியும். வாழ்வு கொடுக்கிற கர்த்தர், வாழ வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் எழும்புவோமா? ஆண்டவரை பார்ப்போம். எல்லாரும் எழும்புவோம். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் பிரசங்கிக்கிற தேவன் நேற்றும், அவர் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் என்றும் மாறாதவர். அவருடைய தூதர்கள் இந்த மைதானத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதை இப்பொழுது நான் பார்க்கிறேன், உலாவிக் கொண்டிருக்கிறதை இப்பொழுது நான் பார்க்கிறேன். அவருடைய பிரசன்னம் மகிமையாய் வானம் திறக்கப்பட்டு இந்த மைதானத்தில் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும், எல்லா பகுதிகளிலும், வீடுகளிலும் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. நான் ஒரு செத்த கடவுளையோ செத்த தெய்வத்தையோ சொல்ல வரவில்லை. அவர் உயிருள்ள தேவன். அவர் வியாதிகளை மாற்ற முடியும், அவர் பொல்லாத ஆவிகளை மாற்ற முடியும். ஏ பொல்லாத ஆவிகளே, ஏ பொல்லாத பிசாசுகளே, அந்தந்த சரீரங்களை விட்டு வெளியே வா, அந்தந்த சரீரங்களை விட்டு வெளியே வா. இயேசு என்ற நாமத்தில் வெளியே வா, இயேசு என்ற நாமத்தில் வெளியே வா. பொல்லாத இருளே வெளியே வா. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க. கையை தட்டி, கையை தட்டி, ஊக்கமா கையை தட்டி, ஊக்கமா கையை தட்டி, ஊக்கமா கையை தட்டி, ஊக்கமா கையை தட்டி ஆண்டவரை துதி, ஊக்கமா கையை தட்டி ஆண்டவரை துதி, ஊக்கமா, ஊக்கமா கர்த்தரை துதி, ஊக்கமா அவரை மகிமைப்படுத்து, ஊக்கமா அவரை மகிமைப்படுத்து, ஊக்கமா அவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். தேவனுடைய பிரசன்னம் உன்மேல் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையின் கரம், அந்த அக்கினிமயமான கரம் உன்னை தொடுகிறது, தொடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைந்து நிற்கிற இருளே வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இப்பொழுது ஒரு புதிய பிரசன்னம், புதிய பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
பூரண ஆசி பொழிந்திடவே. கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூரண ஆசி பொழிந்திடவே பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெற முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கு வரங்களினால நிரப்போ. வல்லமையாக இறங்கு வரங்களினால நிரப்போ. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. கைகளை தட்டி உற்சாகமாய் அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்டாவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்டாவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் அழிந்தோட நீச்சலாட மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடோ ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின். எல்லா கையை தட்டி எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அன்று பொழிந்திட்டாவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்டாவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்டாவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. எல்லா கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறது நான் பார்க்கிறேன். கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா
பிரசன்னம் இந்த மைதானத்துல பனித்துளிகளை போல இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடலின் மேல் நடப்பதில் அவர் மாறாத தேவன். அவரால் அதை மாத்திரம்தான். வெறும் தண்ணீர்ல கடலில் கொந்தளிப்பு இருக்கும், புயல் காற்று இருக்கும், பயங்கரமான திமிங்கிலங்கள் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். அதை பார்த்து பயப்படாமல் அழகாய் காலால் நடந்து சென்றவர் மாறாத தேவன். மாறாத தேவன், மாறாத தேவன், என்று மாறாதவர். சப்பானியை அப்படியே வெள்ளி பொன்னு எதுவும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறோம். எழும்பி நடந்து தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வேலையை, உன் சொந்த காரியத்தை இனி பிச்சை எடுக்காதே, இனி வாசலில் உட்காராதே, இனி அடுத்தவர்களை நாடாதே, எவனுக்கு பின்னாடி செல்லாதே. இயேசு உனக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்டார்கள். பிரியமான வாலிப சகோதரியே, பிரியமான வாலிப சகோதரியே, வயது 22, வயது 22, ஒரு பயங்கரமான கண்ணீரின் பாதையிலே பின் வாங்கின ஒரு சூழ்நிலையிலே தளர்ந்து போல நிலைமையில் நீ வந்திருக்கிறாய். மாறாத தேவன் உன் கரத்தை பிடித்து அவர் நிறுத்துகிறார். அவர் நிறுத்துகிறதை நான் பார்க்கிறேன். மைதானத்தில் வந்து கர்த்தர் உன் கரத்தை பிடித்து அப்படியே உன்னை நிறுத்துகிறார். பல முறை எழும்ப முடியாமல் வேதனையிலும் ஆபத்துகளிலும் சமாதானத்தை இழந்து பல இரவுகள் ஹல்லேலூயா தூக்கத்தை இழந்து வந்த வாலிப சகோதரி, அவர் உன் கரத்தை பிடிக்கிறார். உன் சரீரத்திலிருந்து ஏதோ ஒன்று வெளியேறினது போல ஒரு அனுபவம். ஆண்டவர் ஒரு புதிய பிரசன்னத்தால் தளர்ந்து போன உன் கைகளை திடப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன். என் வலது கைக்கு முன்பாக ஒரு சகோதரி நிற்கிறீர்கள். உங்கள் வாழ்வில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அநேக வருடங்களாக தரித்திரத்தின் மேல் தரித்திரம், கடனின் மேல் கடன், மருத்துவமனை அனுபவம் தான். மற்றவர்களால் மிகவும் மிகவும் வாய்ச்சொற்களால் வேதனையில் நீ வந்திருக்கிறாய். இயேசு உன் சப்பானி நிலைமையை தூக்கி நிறுத்துகிறதை நான் பார்க்கிறேன். கைப்பற்றி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க, ஒரு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த கர்த்தருக்காக, இந்த கர்த்தருக்காக, இந்த இயேசுவுக்காக நான் சாட்சியாய், நான் அவருக்காய் வாழுவேன் என்று சொல்லுகிறவங்க உங்க கரத்தை ஹல்லேலூயா அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, இன்னைக்கு அது மாத்திரம் தான் ஆவியானவர் என் இருதயத்தில் வைக்கிறார். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், பாவத்தை பாலை போல பருகி கொண்டிருக்கிறவர்கள், மனுஷ குணமில்லாத மிருக குணம் படைத்தவர்கள், இயேசு என்று சொன்னால் யார் என்றே தெரியாதவர்கள், அந்த ஜனங்களுக்காக நீ போய் ஊழியம் செய்யாவிட்டாலும் உன் வீட்டில் இருந்தாலும் எல்லா கிராமங்களுக்காக, தமிழ்நாடு எடுத்தால் 40 MP தொகுதிகள், பாண்டிச்சேரியை சேர்த்து 40 MP தொகுதிகள். இந்த 40 MP தொகுதிகளில் எத்தனையோ மலைகள், எத்தனையோ பள்ளத்தாக்குகள், எத்தனையோ கிராமங்கள் தமிழ்நாட்டில் மாத்திரம் அறிவிக்கப்படாத இடம் இருக்கிறது. மின்சாரம் இல்லாத இடம் இருக்கிறது, பாலங்கள் இல்லாத இடம் இருக்கிறது. மிகவும் கஷ்டத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக, வட இந்தியாவில் இருக்கிறவர்களுக்காக, தென்னிந்தியாவில் இருக்கிறவர்களுக்காக ஒரு அரை மணி நேரமாகிலும் நான் ஜெபிப்பேன். என்னால் போய் சுவிசேஷம் சொல்ல முடியல, நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படிப்பட்டவங்க உங்க வலது கரத்தை இந்த நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வத்திற்காய் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. யார் யார் நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ நிற்கிற இடத்திலே கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் வந்து அநேகர் தன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவிலே, வட இந்தியாவிலும், ஆண்டவரே தென்னிந்தியாவிலும் அறிவிக்கப்படாத எத்தனையோ கிராமங்கள்,